ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சென்னைக்கு போயிருந்தோம். சென்னையில் இந்த கோவிலுக்கு போயிருந்தோம். இந்த கோவில் எந்த கோவிலுன்ட்டு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குமா. இது சென்னையில் திருவள்ளூர் மாவட்டத்தில் இந்த கோவில் இருக்குது. இது நம்ம முருகர் கோவில் சிறுகாப்புரி தாம்மா. இது ரொம்ப காலியாக இருந்துச்சு நாங்கள் போயிருந்த நேரத்தில். சரி, நான் பார்த்திங்கன்னா வேலைக்கிழமை அன்னைக்கு போயிருந்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் இதுதான் முதல் தடவை இந்த கோவிலுக்கு போகிறது. சரி, இதுக்கு முன்னாடி நான் போகணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். நான் போக முடியல. இந்த தடவை எங்கள் தங்கச்சி கூட்டிகிட்டு போனதுனால நான் அந்த கோயிலுக்கு போனேன். இப்போ பாருங்கள், நம்ம அந்த லைனில் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது பார்த்தீங்களா. செவ்வாய்க்கிழமை, சனி, ஞாயிறு அந்த மாதிரி டைமில் வந்தால் கும்பல் ஜாஸ்தி இருக்குமா. நான் போனது வேலைக்கிழமைன்றதுனால எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது பாருங்கள். க்யூ லைன்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே காலியாக இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி நடுவில் போனீங்கன்னா நீங்கள் காலியாக இருக்குமா. வெள்ளி, சனி, ஞாயிறு, செவ்வாய் அந்த தவிர நிறைய பேர் பாருங்கள் அந்த கம்பிக்குள்ளேயே அப்படியே கீழேயே வந்துடுறாங்க. இந்த சைட்லேருந்து அந்த மாதிரி தாண்டி தாண்டி கூட நிறைய பேர் போயிடுறாங்க. ஆனாலுமே ஃப்ரீயாக இருக்குமா. நல்லா நம்ம தரிசனம் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். முன்னாடி போகிறது என் தங்கச்சி தான். அவங்க வாரம் வந்துக்கிட்டே தான் இருந்தாங்களாம். கரெக்டாக 6 வாரம் வந்தாங்களாம். எல்லாமே நல்லபடியாக நல்லா நடக்குது. சரி, இங்கே வந்தா அப்படின்றாங்க. அதாவது இந்த இடத்துக்கு வந்துட்டு போனோன்னா கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகுது. ஸோ வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்குது. ஸோ அடுத்து வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு வீடு கட்டலாம். இது மாதிரி நிறைய அவங்கவுங்களுக்கு என்ன குறை இருக்கோ அந்த குறையெல்லாம் 6 வாரம் தொடர்ந்து இந்த கோவிலை சுற்றிட்டு விளக்கு வச்சுட்டு பார்த்துட்டு போனோன்னா எல்லாமே நல்லதாக நடக்குதுன்னு சொன்னாங்கம்மா. சரி, நானும் ஒரு வாட்டி போய் பார்க்கணுன்னு சொல்லிவிட்டு இந்த வாட்டி தங்கச்சி கூட்டிகிட்டு வந்ததுனால நான் வந்தேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இது நம்ம பெரியபாளையம் கோவிலுக்கு கூட நிறைய பேர் போயிருப்பீங்க. அதுக்கும் இதுக்கும் கொஞ்சம் பக்கத்தில் தாம்மா, கொஞ்சம் கிட்ட தான் இருக்குது. சும்மா ஒரு 5-6 கிலோமீட்ரு இல்லை ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ளே தாம்மா இருக்கும் பெரியபாளையம் கோயிலுக்கும் இந்த சிறுகாப்புரி கோயிலுக்கும் முருகர் கோயிலுக்கும். இது பாருங்கள், நமக்கு உள்ளே வந்துட்டோம். இனி செல்லு வீடியோ எடுக்கக்கூடாது. சரி, அதனால் நான் என்ட்ரன்ஸ்குள்ளே வந்த உடனே இங்கே பாருங்கள், நமக்கு மயில் வாகனம் நம்ம கண்ணுக்கு தெரியுது. அங்கே பாருங்கள் கொடிஸ்தம்பம் தெரியுது. பாருங்கள், கொடிஸ்தம்பத்தை நமஸ்காரம் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த முருகர் கோவில் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்கிறாங்க. இந்த கோவிலுக்கு நிறைய பேர் வந்துக்கிட்டு இருக்காங்கம்மா. அவ்வளோ பேருக்கும் நல்லா சக்ஸஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. யாரும் இந்த கோவிலுக்கு வரலைன்னாலும் வாங்க, வழிபட்டுட்டு போனீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு நன்மையாகவே நடக்கும்மா. இப்போ பாருங்கள், நமக்கு மேலேயும் மயில் வாகனம் தெரியுது. ஸோ முருகரோட வாகனம். இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு கொடிஸ்தம்பம் தெரியுது. ரொம்பவே கும்பல் கம்மிமா. நாங்கள் போய் பார்த்துட்டு வந்த அந்த நாள் பார்த்திங்கன்னா நமக்கு சூப்பராக இருந்துச்சு. நல்ல தரிசனம் கிடச்சிச்சு. இங்கே பாருங்கள், கொடிமரம் தெரியுதுங்களா. கொடிமரம் இந்த சைடு அப்படியே வெளியில் வந்துட்டோம் நாங்கள் சாமியை பார்த்துட்டு. சாமி நல்லா ராஜ அலங்காரத்தில் இன்றைக்கி இருந்தாருமா. நாங்கள் பார்க்கும்போது ரொம்பவே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ராஜா அலங்காரத்தில் நமக்கு காட்சி கொடுத்தாரு இன்றைக்கி. ஏதோ நேராக தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் மூலஸ்தானம். ஸோ அந்த கொடிஸ்தம்பத்துக்கு அப்புறம் மயில் வாகனம், அதுக்கப்புறமா உங்களுக்கு நேராக மூலஸ்தானம் இருக்குமா. அப்படியே நீங்கள் சாமியை மனசில் நினச்சிக்கிட்டு கும்பிட்டுக்கோங்க. நானே இவ்வளோ வருஷமாக போகணுன்ட்டு இந்த வாட்டி எனக்கு கொடுப்பனை முருகர் கூப்பிட்டதுனால தான் என்னால் போக முடிஞ்சிச்சு. ஸோ ரொம்ப கும்பல் கம்மியாக நம்ம நல்ல நிதானமாக சாமியை பார்த்துட்டு வரணுன்னா இந்த மாதிரி புதன், வேலன், ஸோ திங்கள் இந்த மாதிரி டைமில் போனீங்கன்னா நம்ம நல்லா சாமியை பார்த்துட்டு சுற்றி பார்த்துட்டு வரலாம்மா. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. உள்ளே பார்த்திங்கன்னா நிறைய இந்த முருகர் பக்தர்கள்லாம் இருந்தாங்க. ஸோ அவங்கெல்லாம் பஜனை பாடிக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு எல்லாம் உட்காந்துட்டு இருந்தாங்க. உள்ளேயே நமக்கு முனீஸ்வரர் கோவில் இருக்குது. ஸோ உள்ளே அந்த சைடில் பிள்ளையார் இருக்கார். எல்லா சாமியுமே சுற்றி இருக்குதுமா. பாருங்கள், க்யூ லைனே பாருங்கள் எவ்வளோ காலியாக இருக்குது. உள்ள மூலஸ்தானத்தை முடிச்சுட்டு வராங்க பாருங்கள். ரொம்பவே காலியாக இருந்துச்சு கோவில். எங்களுக்கு ரொம்ப மனசு திருப்தியாக இருந்துச்சு. எல்லாம் பஜனை பாடிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள், பாட்டு பாடிக்கிட்டு.
ஓகேம்மா, இந்த வீடியோ ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே, நன்றி, வணக்கம்மா.